அவ கண்கள்ல வலி தெரிஞ்சது. அந்த பொண்ணு ஒரு புரியாத புதிர். என்னால் அந்த புதிருக்கு விடையே கண்டுபிடிக்க முடியல. எனக்கு இந்த போட்டோ கடைசி வரைக்கும் இந்த ஃபைல்லையே அடைஞ்ச கடந்துருமோன்னு ஒரு பயம் இருந்தது. எல்லாருக்கும் என்னோட வணக்கம். கிரைம் பேட்ரோலுக்கான இன்னைக்கு எபிசோடுக்கு அனுப் சோனியான நான் உங்க எல்லாரையுமே வரவேற்கிறேன். எந்த பொண்ணோட போட்டோ அந்த ஃபைல்ல இருந்துச்சோ அவ வாழ்க்கைக்கு பல நிறம் இருந்தது. ஆனா நடந்த ஒரு சம்பவம் அவளோட வாழ்க்கையே இருட்டாக்கிடுச்சு. அவளுக்கு வேண்டிய உரிமைக்காக அவளுக்கு போராட தெரியாம இல்ல. இருந்தாலும் அவ தோல்வியை ஒத்துக்கிட்டா. அந்த தோல்விக்கு பின்னாலேயும் ஒரு ரகசியம் இருந்தது. அது ஒரு போலீஸ் ஆபீசரோட தூக்கத்தையே கெடுத்திருக்கு. அப்படி என்ன நடந்தது? உயிரோட நடமாடிக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு போட்டோவா மாறி போலீஸ் ஆபீசரோட ஃபைலுக்குள்ள எப்படி வந்தா? என்னாச்சுக்கா? அவனோட போனா? த்ரிஷா, அது பங்கஜ் கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அவன் ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறான். இங்க பாருங்கக்கா, நீங்க தலையை தொங்க போட வேண்டிய அவசியம் இல்ல. ஏதாவது ஒரு முடிவு எடுத்து தானே ஆகணும். இது உங்க லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயம். அட பங்கஜ், நீங்களா? சந்தியா எங்க? என்ன சந்தியாவா? சந்தியா, என்கிட்ட சொல்லாமலே நீ அம்மா வீட்டுக்கு வந்துட்ட. ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிற. உனக்கு என்னதான் வேணும்? அக்கா, நீங்களே கேளுங்க இவருக்கு என்னதான் வேணும்னு. த்ரிஷா, இங்க பாருங்க மாப்பிள்ள, இவ சொல்றதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. நீங்க முதல்ல உட்காருங்க, பேசலாம். உட்காரதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். ஒரு ஆம்பளையா என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கங்க. நீங்க கூட தான் உங்க மனைவியை கை நீட்டி அடிச்சிருப்பீங்க. நான் கோவப்பட்டு இவளை அடிச்சிட்டேன். அதை ஏன் இவ்வளவு பெருசாக்குறீங்க? இங்க பாருங்க, நீங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஒண்ணு சந்தியாவை என் கூட அனுப்புங்க. இல்ல 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 அவ உங்களோட மனைவி. சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் மாமியார் வீட்டுக்கு தானே வரப்போறா. அப்பா, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு அக்காவை கை நீட்டி அடிச்சிருக்காரு, நாளைக்கு அடிச்சே கொன்னுட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? டாட் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிட்டாரு. அதனால நீங்க கம்பெனியை நாசம் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் இனிமே நடக்காது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் எனக்கு கணக்கு வேணும். த்ரிஷா, ஐம் பிஸி. அப்புறமா கால் பண்றேன். குணால், கொஞ்சம் அர்ஜென்ட். என்னாச்சு? உன்னால உன்னோட லாயர் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க முடியுமா? சந்தியாக்காவோட டிவோர்ஸ் பத்தி நான் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணணும். லாஸ்ட் இயர் தானே அவங்களுக்கு கல்யாணமே ஆச்சு. விஷயம் டிவோர்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. நீ என்கிட்ட இப்போதான் சொல்ற. நீ தான் எப்பவும் ரொம்ப பிஸியா இருக்க, ஒரு ஃபோன் கூட பண்றதில்ல. அப்பாவால ஆஃபீஸுக்கு வர முடியல. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் எனக்கு வந்துருச்சு. ஐ வில் சென்ட் யூ லாயர்ஸ் நம்பர். நீ ஒன்று பண்ண, முதல்ல போய் அவரை பாரு. அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். சாரி த்ரிஷா. என்னாச்சு? இடிச்ச உடனே கரண்ட் பாஸ் ஆயிடுச்சா? உன்னோட இந்த கேவலமான கமெண்ட்ஸ் எல்லாம் நீயே வச்சுக்கோ. போய் ஒழுங்கா வேலையை பாரு. அருணா சார் உன்னை கூப்பிட்டாரு, போய் அவரை பாரு. கமேன். த்ரிஷா, நீ பாஸ்க்கு ஸ்ட்ரைட்டா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க கூடாது. நீ எனக்கு கீழே வேலை பார்க்குற. டைரக்டா நீ பாஸை காண்டாக்ட் பண்ணிருக்க. முதல்ல என்கிட்ட தானே சொல்லியிருக்கணும். சார், அது வந்து இட்ஸ் ஓகே, பயப்படாது. அதோட பாஸ் எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. எனக்கு என்ன தோணுதோ அதை செய்யலாம். என்னாச்சு? த்ரிஷாவுக்கு லைன் கிடைச்சதா இல்லையா? அம்மா ரிங் போகுது, ஆனா போன் எடுக்க மாட்டேங்கிறா. மணி 11 கிட்ட ஆகுது. இந்நேரத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்கணும்ல.
த்ரிஷா, நீ ஏன் போன் எடுக்கல? எங்க இருக்க நீ? அக்கா அக்கா த்ரிஷா, ஏன் நீ அழற? நீ இப்ப எங்க இருக்கன்னு சொல்லு த்ரிஷா, நாங்க உடனே வரேன். த்ரிஷா, த்ரிஷா, நீ இங்க உட்கார்ந்திருக்க? த்ரிஷா, அக்கா நீ குடிச்சிருக்கியா? இந்த இந்த காயெல்லாம் எப்படி ஆச்சு த்ரிஷா? சொல்லு, எது பேசு. த்ரிஷா, ஏன் அழுதுட்டு இருக்க? சொல்லு, எது சொல்லு. என்னாச்சு உனக்கு? உனக்கு என்னாச்சு த்ரிஷா? ஒருவேளை யாராவது ஒண்ணு த்ரிஷா, இங்க பாருமா. இப்படியே அழுதுட்டு இருந்தா எப்படிமா? விஷயம் என்னன்னு சொல்லு. அம்மாடி, அவங்கெல்லாம் யாருமா? உன்னை யாருமா இப்படி பண்ணது? என்னங்க விவசாயம் இல்லாம கேள்வி கேக்குறீங்க? அவ எப்படி பதில் சொல்லுவா? இவ எவ்வளவு பயந்துருக்கான்னு பார்த்தாலே தெரியல. இங்க பாருமா, பயப்படாத. நீ முதல்ல உள்ள போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. ஆனா அப்பா, இவ மெடிக்கல் செக்அப் பண்ணாம சேஞ்ச் பண்ண கூடாது. நம்ம இப்பவே போலீஸ்க்கு இல்ல போலீஸ்லாம் வேண்டாம். போலீஸுக்கு போய் நம்ம மான மரியாதை நாமளே காத்துல பறக்க விட கூடாது. ஆனா அப்பா, நான் தான் சொல்லிட்டேன்ல. எப்படி பண்ணி வச்சிருக்காங்க? சரிம்மா, நான் வேணா ஹெல்ப் பண்றேன். நானே உனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுறேன். என்னம்மா யோசிக்கிற? ட்ரெஸ்ஸை கழட்டு. த்ரிஷா, த்ரிஷா, இப்படி அமைதியா இருக்கிறதால எதுவும் சரியாகாது. மனசை விட்டு எல்லாத்தையும் சொல்லிடு. என்ன நடந்துச்சு சொல்லு. சொல்லு த்ரிஷா, நீ அங்க போஜ்பூருக்கு எப்படி போன? அழாத அழாதம்மா, நாங்க கூடவே இருக்கோம். பயப்படாதம்மா, எல்லாம் சரியாயிடும். த்ரிஷா, பயப்படாதம்மா. அஞ்சு நாளா அவ பேயரைஞ்ச மாதிரியே உட்கார்ந்திருக்கா. எதையும் சொல்ல கூட மாட்டேங்கிறா. 5 நாளா எதுக்காக வெயிட் பண்ணீங்க ரஜினீஷ்? முன்னாடியே என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல. ஏதாவது சொல்லு த்ரிஷா. நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருங்க. நான் அவளை தனியா செக் பண்ண நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க நீங்க? சந்தியா த்ரிஷாக்கு கண்டிப்பா அடிபட்டிருக்கு. ஆனா அவளை ரேப் பண்ண மாதிரி எந்த அறிகுறியுமே இல்ல.
அக்கா, நான் த்ரிஷாவை பார்த்தே ஆகணும். நான் அங்கே வந்தால் அவளை மீட் பண்ண முடியுமா? நீ நேர்ல வந்து த்ரிஷாவை பார்த்தா நல்லா இருக்கும்னு எனக்கும் தோணுது. அவ உன்கிட்டயே அவ கஷ்டம் என்னன்னு சொல்லலாம். ஆனா அப்பதான் வேண்டாங்கிறாரு. ஆனால் என்னால் அவகிட்ட ஃபோன்லேயாவது பேச முடியும்ல. ப்ளீஸ் அவகிட்ட ஃபோன் கொடுங்க, நான் அவகிட்ட பேசணும். த்ரிஷா, த்ரிஷா, என்னாச்சு? அப்பா த்ரிஷா கதவு திறக்க மாட்டேங்கிறா. த்ரிஷா, த்ரிஷா கதவை திறமா. த்ரிஷா, த்ரிஷா, த்ரிஷா. ஹலோ ஹலோ அக்கா. த்ரிஷா, த்ரிஷா, கதவு கதவை திற. திறம்மா. அப்பா, நீங்க என்ன மனநிலைமையில இருக்கீங்கன்னு என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நீங்களும் என்னோட மனநிலைமையை புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். இப்ப வரைக்கும் நம்ம எல்லா சந்தோஷங்களையும் ஒன்னாதான் பகிர்ந்துட்டு இருந்திருக்கோம். கஷ்டத்தையும் ஒருத்தர் பகிர்ந்துக்கிட்டோம். ஆனா இந்த வழியை என்னால உங்க கூட பகிர்ந்துக்க முடியாது. அம்மா, நான் உங்களை விட்டு ரொம்ப தூரம் போகணும்னு நினைக்கல. ஆனா எனக்கு தெரியும், நான் செத்ததுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு. அந்த வலி உங்க மனசுல இருந்து ஆறும்போது நீங்க இந்த மாதிரி நினைச்சு மனசை தேத்திக்கோங்க. உங்களுக்கு இப்படி ஒரு பொண்ணு பிறக்கவே இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. சந்தியா அக்கா, உங்களுக்கு தான் என்ன ரொம்ப நல்லா தெரியும் இல்லையா? ஆனா நீங்க மட்டும் இல்ல, என்னாலையுமே புரிஞ்சுக்க முடியல. நான் கண்டுக்காம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு. அதனால இப்ப என் மொத்த குடும்பத்தையும் இழக்க வேண்டியதா இருக்கு. நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், இந்த குடும்பத்துல நான் மறுபடியும் பிறக்க கூடாதுன்னு. உங்களால முடிஞ்சா என் பொண்ணத்தோட முகத்தை கூட யார்கிட்டயும் காட்டாதீங்க. என் சாவுதான் எனக்கான நியாயம். எனக்கு வேற எந்த நியாயமும் வாங்கி கொடுக்க முயற்சி பண்ண வேண்டாம். த்ரிஷா. சார், இந்த சூசைட் நோட் கிடைச்சிருக்கு. ஒருவேளை இது சூசைட்னா அப்படி என்ன நடந்தது? த்ரிஷா ஏன் இப்படி பண்ணிக்கணும்? சூசைட் நோட்ல என்ன நியாயத்தை பத்தி எழுதியிருக்கா? சார், த்ரிஷாவை ரேப் பண்ணிட்டாங்க. ரேப்பா? போலீஸ் கம்ப்ளைண்ட் நீங்க கொடுத்தீங்களா? நான் முயற்சி பண்ணேன் சார். சரி, உங்களை ரேப் பண்ணிட்டாங்களா? சார், நான் தான் அப்பவே சொன்னேன்ல. ஆனா அவங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாங்க. அது சார், இவ ரொம்ப பயந்து போயிருக்கா. நீங்க ப்ளீஸ் எஃப்ஐஆர் எழுதுங்க, இவளை மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுங்க சார். நாங்க என்ன பண்ணணும்னு நீங்க சொல்ல வேண்டாம், புரியுதா? இதெல்லாம் எங்க நடந்துச்சுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. சார், அது வந்து நான் த்ரிஷாவை போஜ்பூர்ல தான் பார்த்தேன். ஒருவேளை அங்கேயும் எங்கேயாவது பக்கத்துல. சம்பவம் போஜ்பூர்ல நடந்திருக்கு. அவங்களை கூட்டிட்டு டெல்லி ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்க. டெல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அவளை இன்னொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்தேன். ஆனா அப்பா கால் பண்ணிட்டாரு, எங்களை வீட்டுக்கு வர சொல்லிட்டாரு. சார், நாங்க வந்து த்ரிஷாக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும்லாம் நினைக்கல சார். ஆனா ராத்திரி நேரத்துல இந்த பொண்ணு எங்க போனா எங்க சுத்தினெல்லாம் கேட்பாங்க. அதோட நாங்க எங்க ஃபேமிலி டாக்டரையும் கூப்பிட்டு செக் பண்ணோம். அவங்களும் செக் பண்ணாங்க. சந்தியா, த்ரிஷாவுக்கு நிறைய காயம் பட்டிருக்கு. ஆனா அவளுக்கு ரேப் நடந்த மாதிரி எந்த அறிகுறியுமே இல்ல. உங்க ஃபேமிலி டாக்டர் ரேப் நடக்கலன்னு சொல்லிருக்காங்க. நீங்க மட்டும் த்ரிஷாவை ஏன் ரேப் பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்க? ஏன்னா சார், அவளை செக்அப் பண்ணது 5 நாளைக்கு அப்புறம். ஒருவேளை அவங்களுக்கு தெரியாம கூட போயிருக்கலாம். இந்த சம்பவம் த்ரிஷாக்கு எப்ப நடந்தது? கிட்டத்தட்ட ஒரு 7 நாளைக்கு முன்னால. 1 மார்ச் அவ ஆபீஸ்ல இருந்து எனக்கு கால் பண்ணா. ஹலோ சந்தியாக்கா, இன்னைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்? ஆபீஸ்ல வேலை அதிகமா இருக்கா? இல்ல, ஆபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிளாசா ஹோட்டல்ல ஒரு பார்ட்டி இருக்கு. நான் அங்கதான் போறேன். சார், எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த பார்ட்டில தான் த்ரிஷாக்கு என்னமோ நடந்திருக்கு. யாரோட பார்ட்டி அது? அது எனக்கு தெரியல சார். ஆனா அந்த பார்ட்டி பிளாசா ஹோட்டல்ல நடந்துச்சு. சார், த்ரிஷாவோட ரூம்ல இருந்து மொபைல் கிடைச்சிருக்கு. இந்த மொபைல் த்ரிஷாவோட தான். ஆமா சார். இது லாக் ஆயிருக்க. இதோட பாஸ்வேர்ட் என்ன? பாஸ்வேர்ட் எனக்கு தெரியாது சார். எனக்கு த்ரிஷாவுடைய டேபு, ஃபோனு, லேப்டாப், அவங்க யூஸ் பண்ண கேட்ஜெட்ஸ் எல்லாம் எனக்கு தேவைப்படுது.
த்ரிஷா கிட்ட ஒரு லேப்டாப் இருந்துச்சு. அதை அவ ரெகுலரா ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போவா. ஆனா அன்னைக்கு ராத்திரி நான் அவளை பார்த்தப்போ அந்த சமயம் அவகிட்ட லேப்டாப்போ இல்ல லேப்டாப் பேக்கோ இல்ல சார். நீ என்னதுக்கு பார்த்துட்டு இருக்க? சம்ம சால்வ் பண்ணு. எனக்கு இது புரியவே மாட்டேங்குது. இன்னொரு தடவை சொல்லிக் கூட. எவ்வளோ ஈஸியா இருக்கு, இதை கூட சால்வ் பண்ண முடியாதா? சில சமயம் உனக்கு சொல்லி கொடுத்து நான் முட்டாள் ஆயிடுவேணும்னு எனக்கு தோணுது. அவ்வளவுதான், இப்படிதான் சால்வ் பண்ணணும். எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரிய மாட்டேங்குது. இந்தா, புரிஞ்சுதா? இப்ப நீ போ போ. சரி, நான் கிளம்புறேன். மிச்ச ப்ராப்ளம்ஸ் நாளைக்கு பார்த்துக்கலாம். அவனை எதுக்காக இப்படி திட்டிக்கிட்டு இருக்க? அவன் பெரிய பணக்கார வீட்டு பையன். அதனாலதான் 3 தடவை ஃபெயில் ஆயிருக்கான். இல்லனா 4வது தடவையும் ஃபெயில் ஆயிடுவான். அட, அந்த பையன் அவன் கம்ப்யூட்டர் மறந்துட்டானே. அப்பா, அது கம்ப்யூட்டர்ல லேப்டாப் ஸ்கூல்ல கொடுத்தாங்க. லாஸ்ட் டைம் ஸ்காலர்ஷிப்ல டாப்பா வந்தல்ல, அதுக்காக. நம்ம கிட்ட 8 பாயிண்ட்ஸ் இருக்கு. அதுல முதல் பாயிண்ட் போஸ்ட்மார்ட்டம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இப்ப நம்ம கையில இல்ல. அந்த ரிப்போர்ட் நம்ம கைக்கு வரதுக்குள்ள நாம என்ன செய்யணும்னா, சூசைட் நோட்ல ஒரு ஹேண்ட் ரைட்டிங் இருந்தது இல்ல, அந்த ஹேண்ட் ரைட்டிங் த்ரிஷாவோட மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறமா மார்ச் 1ஆம் தேதி ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க போனான்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் மார்ச் த்ரிஷா ஏதோ பார்ட்டிக்கு போனதா சொல்றாங்க. அந்த பார்ட்டியை யார் ஆர்கனைஸ் பண்ணாங்க? அதுக்கப்புறம் த்ரிஷாவோட அக்கா சந்தியா அப்புறம் த்ரிஷா 2 பேரும் தேவேலி போலீஸ் ஸ்டேஷன் போனாங்களான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் டாக்டர் த்ரிஷாவை எக்ஸாமின் பண்ண டாக்டரை நாம கிராஸ் வெரிஃபை பண்ணணும். ஓகே சார். அதுக்கப்புறம் த்ரிஷாவுடைய ஃபோன், அவங்க ஃபோனுடைய ஹிஸ்டரி எடுங்க. அப்புறம் 8th லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், லேப்டாப். த்ரிஷாவுடைய லேப்டாப் எங்க? சார், நான் இந்த பொண்ணை இது வரைக்கும் இந்த ஹோட்டலில் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் மார்ச் உங்க ஹோட்டலில் ஒரு பார்ட்டி நடந்துச்சுல, அந்த பார்ட்டிக்கு இந்த பொண்ணு வந்திருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் மார்ச் இல்லை சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் மார்ச் இங்கே எந்த பார்ட்டியும் நடக்கல. ஒருவேளை த்ரிஷா ஏதாவது பிரைவேட் பார்ட்டிக்கு போயிருக்கலாம். ஃபர்ஸ்ட் மார்ச்சுக்கு அப்புறம் த்ரிஷா ஆஃபீஸ்க்கு வந்தாலும் இல்லை சார், நாங்கள் த்ரிஷாவை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு கூட முயற்சி பண்ணோம். அவங்க சிஸ்டர் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. த்ரிஷாவை யாரோ ரேப் பண்ணிட்டாங்கன்னு அவங்க சிஸ்டர் சொல்றாங்க. ரேப்பா? சார், எங்களுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. நாங்க ஃபர்ஸ்ட் மார்ச்சோடைய சிசிடிவியை செக் பண்ணணும். பாஸ், இந்த பொண்ணு ஆபீஸ்க்கு வரும்போது சாரியில வந்தா, போகும்போது ஜீன்ஸும் டாப்பும் போட்டிருக்கா. ஆமா சார். நார்மலா எப்பவும் த்ரிஷா இந்தியன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் ஆஃபீஸ்க்கு வருவாங்க. அன்னைக்கு மட்டும் மாடர்ன் ட்ரெஸ்ஸை போட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் அவங்க கிட்ட அன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருந்தேன் சார். சொல்லு கணேஷ். சார், நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் மார்ச் பிளாசா ஹோட்டலில் எந்த பார்ட்டியும் இல்லை. அண்ட் ஃபர்ஸ்ட் மார்ச்சுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜையும் செக் பண்ணிட்டேன் சார். அதில் த்ரிஷா இந்த ஹோட்டலுக்கு வந்த மாதிரி எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல சார். சார், ஹோட்டல் ஆளுங்க கண்டிப்பா போய் சொல்றாங்க. ஏன்னா அன்னைக்கு நான் த்ரிஷா கிட்ட பேசினப்போ ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிளாசா ஹோட்டல்ல பார்ட்டி இருக்கு, நான் அங்க தான் போறேன். அந்த மாதிரி எதுவும் நடக்கல, நாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஒன்னு நீங்க போய் சொல்லணும், இல்ல த்ரிஷா உங்ககிட்ட போய் சொல்லிருக்கணும். சார், நானும் போய் சொல்லல, த்ரிஷாவும் போய் சொல்ல மாட்டா. நாங்க த்ரிஷாவுடைய ஆபீஸ்ல மார்ச் 1ஆம் தேதி சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தோம். வீட்ல இருந்து ஆபீஸ் போகும்போது சாரியில போயிருந்தா. ஆபீஸ்ல இருந்து கிளம்பும்போது இந்த ஜீனியும் டாப்பையும் போட்டு போயிருக்கா. ஒருவேளை பார்ட்டிக்காக இந்த சேஞ்சை பண்ணிக்கிட்டு போயிருக்கலாம் இல்லையா? ஒன்னு சொல்லுங்க, உங்க வீட்ல இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்க அப்ஜெக்ட் பண்ணுவீங்களா? இல்ல சார், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆனா சார், அன்னைக்கு ராத்திரி நான் த்ரிஷாவை பார்த்தப்போ அவ இந்த டாப்ல இல்ல சார். அவ வேற ஒரு டாப் போட்டிருந்தா. நான் அதை த்ரிஷா கிட்ட கூட கேட்டேன் சார்.
நான் அந்த டாப்பை பார்த்ததே இல்லையேன்னு சொன்னேன். இந்த டாப் பொண்ணோடது இல்லையே. இது பார்க்க ரொம்ப பழசா இருக்கு, யூஸ் பண்ண மாதிரி இருக்கு. இது உன்னோட ஃப்ரெண்டோட தான். சார், அன்னைக்கு ராத்திரி த்ரிஷா இந்த டாப்பும் இந்த ஜீன்ஸும் தான் போட்டுட்டு வந்தா. இந்த டாப் த்ரிஷா ஓடுது இல்லைன்னா யாரோடது? உனக்காக இதை வாங்கிட்டு வந்தேன். நீங்க படிக்கிறதுக்காக வரியா? படிச்சு படிச்சு உன் மேல எனக்கு லவ் வந்துருச்சு. ஒரு தடவை இதை போட்டு காட்டேன் ப்ளீஸ். வெளியில போங்க இருந்து. என்ன நினைச்சிட்டு இருக்க என்ன பத்தி? என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். இங்க பாரு, உனக்கு என் மேல லவ் இருந்துச்சுன்னா சாயந்தரம் என்ன முகர்ஜி ஸ்ட்ரீட்ல வந்து பாரு, காஃபி குடிக்கலாம். அதோட அந்த ட்ரெஸ்ஸே போட்டு வா. சார், அன்னைக்கு த்ரிஷா என் கிளினிக்கு வரல. இன்சிடென்ட் நடந்த 5 நாளைக்கு அப்புறம் தான் அவங்க என்னை கூப்பிட்டாங்க சார். அதனால நான் அதுக்கப்புறம் செக் பண்ணதில் எனக்கு தெரிய வந்ததை சொன்னேன். அதாவது அவளுக்கு காயம் பட்டிருக்கு தான், ஆனால் ரேப் நடந்ததுன்னு ஷியோராக சொல்ல முடியல. ஆமா சார், அக்கா தங்கச்சி 2 பேருமே அன்னைக்கு ஸ்டேஷனுக்கு வந்திருந்தாங்க. ஆனா த்ரிஷா ஒரு தடவை கூட ரேப் பண்ணிட்டதா அவ தன்னோட வாய் திறந்து சொல்லவே இல்லை சார். ஆனா அவளோட அக்கா தான் ரேப் பண்ணிட்டாங்கன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம அவங்க 2 பேருக்கும் என்ன பண்ணணும்னு கைட் பண்ணி அனுப்பிச்சேன். ஒருவேளை உண்மையிலே ரேப் பண்ணியிருந்தா போஜ்பூர் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்னேன். 0 FIRனா தெரியும்ல சார். அப்புறம் ஏன் இதை ஃபைல் பண்ணல? ஒருவேளை அதுல உங்களுக்கு டவுட்னா போஜ்பூர் ஸ்டேஷனுக்கு ஏன் டீடைல்ஸ் அனுப்பல? அப்பவே த்ரிஷாவுக்கு ரேப் நடந்ததான்னு தெரிஞ்சிருக்கும். ஃபோரன்சிக்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சார். சூசைட் நோட்ல இருந்த ஹேண்ட் ரைட்டிங் த்ரிஷா ஹேண்ட் ரைட்டிங்கோட மேட்ச் ஆகுது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி த்ரிஷா கழுத்துல பிரஷர் விழுந்து இறந்திருக்கா. அதுலயே இன்னொன்னும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாடியில இன்டர்னல் எக்ஸ்டர்னல் இன்ஜரி மார்க்ஸ் இருக்கான். பாடியில சிகரெட் பட்ஸை வச்சு சூடு போட்டிருக்காங்க. த்ரிஷாவை நீளமான மெல்லிசான பொருளை வச்சு அடிச்சிருக்காங்க, லெதர் பெல்ட் மாதிரி. த்ரிஷா செக்ஸுவலி ஆக்டிவ்னு கூட இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா ரேப்பை கன்ஃபார்ம் பண்ணல. டாக்டர் தர்ஷனா கூட அப்படிதான் சார் சொன்னாங்க. சரி, த்ரிஷாவை ரேப் பண்ணிட்டாங்கன்னு நம்ம ஒத்துப்போம். அந்த ரேப்புனால தான் அவ சூசைடும் பண்ணிக்கிட்டா. ஆனா இந்த சூசைட் நோட்ல த்ரிஷா எதுக்கு ரேப்பை பத்தி மென்ஷன் பண்ணவே இல்லை, ரேபிஸ்ட பத்தியும் சொல்லல. அதுக்கு மாறா நியாயம் வாங்கி கொடுக்க முயற்சி பண்ணாதீங்கன்னு போட்டிருக்கா. இந்த பொண்ணுக்கு நிஜமாவே என்ன நடந்தது? கால் ரெக்கார்ட்ஸ்ல ஏதாவது கிடைச்சதா? எஸ் சார். த்ரிஷா குணாலங்கிற பையனோட எப்பவுமே டச்ல வந்திருக்காங்க. ஒருவேளை 2 பேருக்கு அஃபேர் இருந்திருக்கலாம் சார். குணால சந்திக்கணும் சார். மீனல், இந்த டாப்ல ஒரு பிராண்டோட பேர் இருக்குல்ல, இந்த பிராண்டோட டாப் எங்கெல்லாம் கிடைக்கும்னு லிஸ்ட் எடுங்க. நீ பார்க்க ரொம்ப நல்லா இருக்க. Thank you. இல்ல, யாராவது பாத்துருவாங்க. ஏய் இல்ல, இங்க யாரும் வர மாட்டாங்க. இல்ல மானஸ், ப்ளீஸ், இதெல்லாம் வேண்டாம். சரி, அதை விட என் கூட வா. நீ என்ன பண்ற? வா, சொல்லு, நீ என்ன என்ன பிரைவசி வேணும்னு கேட்ட? உட்காரு உட்காரு. ஆனா மானஸ், இதெல்லாம் வாங்குறேன். சார், எனக்கு த்ரிஷாவை காலேஜ்ல இருந்து தெரியும். அப்போ உங்களோட அஃபேரும் காலேஜ் டைம்ல இருந்தே வா? ஆமா சார். எங்க 2 பேரோட ஃபேமிலிஸுக்கு கூட இந்த விஷயம் தெரியும். அப்போ நீ த்ரிஷா கூட பிசிக்கலாவும்? சார், நாங்க சீரியஸ் ரிலேஷன்ஷிப்ல தான் சார் இருந்தோம். ஹாய். ஹாய், how are you? I'm good. How are you? Very good. Finally எனக்காக டைம் கிடைச்சிருச்சா உனக்கு? என்னால அவளை லாஸ்டா பார்க்க கூட முடியல. ஃபர்ஸ்ட் மார்ச் அன்னைக்கு நீ அவளை பார்த்தியா? இல்ல சார். ஆனா ஃபர்ஸ்ட் மார்ச் அன்னைக்கு அவ எனக்கு கால் பண்ணிருந்தா. நாங்க ஃபோன்ல பேசிட்டு இருந்தோம். அவ என் லாயரை பார்க்கணும்னு கேட்டா. லாயரா? எதுக்காக? உன்னோட லாயரை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க முடியுமா? சந்தியாக்கோட டிவோர்ஸ் விஷயமா நான் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணணும். சரி, அது த்ரிஷாவோட சிஸ்டர் என்கிட்ட சொன்னாங்க. த்ரிஷா ஃபர்ஸ்ட் மார்ச் அன்னைக்கு ஏதோ பார்ட்டிக்கு போனாங்கன்னு. அப்படி என்ன பார்ட்டி? நீ இல்லாம அவ போயிருக்கா? எனக்கும் அதுதான் சார் புரியல. எங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்க்குன்னு ஒரு மெசேஜ் குரூப் கூட இருக்கு. அந்த குரூப்ல நான் மெசேஜ் பண்ணி கூட கேட்டு பார்த்தேன். ஆனா எனக்கு ஒன்றும் தெரியல சார். உன்னோட அந்த குரூப்
த்ரிஷா அப்புறம் மற்ற ஃப்ரெண்ட்ஸோட டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும். ஓகே சார். சந்தியாக்கா, உங்களுக்கு தானே என்ன ரொம்ப நல்லா தெரியும். உங்களை விடுங்க, நான் என்ன தப்பண்ணேன்னு என்னாலேயே புரிஞ்சுக்க முடியல. எந்த தப்பை பத்தி த்ரிஷா சொல்றா? அவ எந்த விஷயத்தை பத்தி சொல்றான்னு எனக்கும் சுத்தமா புரியல சார். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க சந்தியா, இதுல தான் எல்லா ரகசியமும் இருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க, உங்க 2 பேருக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம் ஏதாவது இருக்கா? அக்கா, அப்பா பண்ண தப்ப நீங்க தான் இப்ப திருத்தி சரி பண்ணி ஆகணும். அவருக்கு பங்கஜை ரொம்ப பிடிக்கும்ல, ஆனா அவன் கூட இதுக்கு மேல இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பாயிடும். அத ஃபியூச்சர்ல சரி பண்றது ரொம்ப பெரிய தப்பாயிடும்க்கா. உங்களுக்கு உங்க புருஷன் மேல சந்தேகம் இருக்கா? பங்கஜ்க்கு த்ரிஷாவோட பிரச்சனை இருந்தது. ஏன்னா த்ரிஷாவோட பேச்சு கேட்டுக்கிட்டு நான் அவரை டிவோர்ஸ் பண்றதா இருந்தேன். சார், சந்தியாவுக்கும் எனக்கும் எப்பவும் ஒத்து போகாது. அதுக்கு பழி வாங்க தான் இப்படி சொல்றான்னு நினைக்கிறேன். சந்தியாக்கும் உனக்கும் ஒத்து போகல, அதனால அவளுடைய தங்கச்சிய நீ பழி வாங்கியிருக்க, அப்படிதானே? அந்த மாதிரி எல்லாம் நான் எதுவும் பண்ணல சார். அவங்க போய் சொல்றாங்க. சார், இந்த பிராண்ட் டாப் நிறைய கார்மெண்ட் ஷாப்ல கிடைக்குது. இந்த டாப்பை யாரு எங்க வாங்கினாங்கன்னு சொல்றது ரொம்ப கஷ்டம் சார். சார் த்ரிஷாவோட ஃபோன் அன்லாக் ஆயிடுச்சு. அண்ட் இந்த ஃபோன்ல ஜிக்மா கேப் ஆப் இருக்கு. அண்ட் இதோட 1 மார்ச் அன்னைக்கு இந்த கேப் ஆப் வழியா சந்தா நகருக்கு கேப் புக் பண்ணிருக்கான். யாரோட கேப்? ஜாகிர்னு ஒருத்தன் தான் கேப் டிரைவரா இருந்திருக்கான். இது அவனோட போட்டோ சார். இவனை தூக்குங்க. ஓகே சார். சார், நான் ஒத்துக்கிறேன், இவங்க என் டாக்ஸில தான் வந்தாங்க. ஆனா நான் எதுவும் பண்ணல சார். த்ரிஷா சந்தா நகர்ல இருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு டாக்ஸியை புக் பண்ணிருக்கா. போஜ்பூருக்கு எதுக்கு போனா? சார், சந்தான் நகர்ல நான் த்ரிஷா மேடம் பிக்கப் பண்ண போனப்ப அவங்க போதையில இருந்தாங்க. த்ரிஷா மேடம் சார், அவங்க நிலைமையை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்க அன்கான்ஷியஸ் ஆயிடுவாங்கன்னு தோணுச்சு. நான் ரொம்ப பயந்துட்டேன் சார். நான் நினைச்சேன் என் டாக்ஸியில் ஏதாவது நடந்துச்சுன்னா நான் மாட்டிப்பேன்னு. அதனால தான் நான் மேடமை போஜ்பூர்லேயே இறக்கி விட்டுட்டேன். ஃபியூவல் டேங்க்ல பிரச்சனை இருக்கு மேடம், நீங்கள் வேற கேபை புக் பண்ணிக்கோங்க. ஒரு பொண்ணு தனியா போதையில இருக்கிறத பார்த்து நீ அட்வான்டேஜ் எடுக்க ட்ரை பண்ணிருக்க? இல்ல சார், நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். தனியா அந்த பொண்ணை ரோட்ல விட்டுட்டு வந்துட்டோன்னு வருத்தப்பட்டேன். ஆக்ஷன். சார், நாங்க த்ரிஷாவுடைய போனையும் அவ இமெயிலுக்கு வந்த எல்லா மெயில்ஸையும் செக் பண்ணிட்டோம் சார். அவ 27 பிப்ரவரி கம்பெனி முதலாளிக்கு மெயில் பண்ணிருக்கா. அது சஸ்பிஷியஸா இருக்கு சார். அதோட பிரிண்ட் அவுட். சார், நான் என்ன சார் பண்ண? நீ கம்பெனில பெரிய பெரிய வேலை பார்க்குற, அது த்ரிஷாவுக்கு தெரிய வந்திருக்கு. அதனால 27 பிப்ரவரி உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் மெயில கம்பெனி முதலாளிக்கு அனுப்பியிருக்கா. அதுக்கு தானே பழி வாங்கின? சார், நான் ஒத்துக்கிறேன் சார். த்ரிஷா நான் பண்ண ஃப்ராட் வேலை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா சார், அது எல்லாத்தையுமே என்னோட மேனேஜர் ரோனக் சார் சொல்லிதான் சார் நான் பண்ணேன். அப்ப த்ரிஷாக்கு ரோனக் மேலேயும் சந்தேகமா? அதுக்காக தான் பாஸுக்கு டைரக்டா மெயில் பண்ணியிருக்காள்ல. பாஸ் எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. எனக்கு என்ன தோணுதோ அதை பண்ண முடியும். என்ன பண்றீங்க நீங்க? இனிமே நீ என்னை பத்தி கொஞ்சம் வாயை திறந்தாலும் சரி, வெளியே என்ன நியூஸ் போகும்னா நீ என்ன செட்யூஸ் பண்ண முயற்சி பண்ணேன்னு. சார், நான் பண்ண ஃப்ராட் தனத்தை மறைக்க தான் அப்படி பண்ணேன். இவன் தான் காரணம். சார், என்ன வார்த்தை சொல்றீங்க சார்? நீங்க சொல்லிதானே சார் நான் எல்லாத்தையும் பண்ண. கடைசியில என்னையே சார் நான் எதுவும் பண்ணல சார். எல்லாமே இவர்தான். அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். திரிஷா கிட்ட நான் ஒரு மாதிரி நடந்துகிட்டது உண்மைதான். ஆனா நானே பண்ணல சார். நான் அப்படி எதுவும் பண்ணல. பங்கஜ் ஜாகிருக்கு அப்புறம் ரோனக்கும் அபினவும் பிரைம் சஸ்பெக்டா மாறிட்டாங்க. ஆனா குற்றவாளிகளை கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்த போதுமான ஆதாரங்கள் இல்ல. பிளாசா ஹோட்டல் ஒத்துக்காததுக்கு அப்புறம் இந்த கேஸ் பிரைம் நியூஸ் ஆயிடுச்சு. ஒரு சமயம் விக்டிம் மேல பரிதாபப்பட்டு நிறைய நியூஸ் வந்துச்சு. அதுலயும் ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு, த்ரிஷாக்கு உண்மையிலேயே ரேப் நடந்ததான்னு. சார், ஆனா இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன்ல த்ரிஷாவோட சூசைடுக்கு ஏத்த மாதிரி எந்த ஒரு ப்ரூஃபும் கிடைக்கல. இன்னும் சூசைட் காரணமும் கண்டுபிடிக்கல. அப்புறம் அந்த சூசைட் நோட்ல அந்த நியாயம் ஏன் வந்ததுன்னு புரியல. அப்படி என்ன த்ரிஷாக்கு நடந்தது? ஏன் நியாயம் வேண்டான்னா? அதோட சார் கூட சார் கிட்ட பேசணும். ப்ளீஸ் என்ன விடுங்க சார், விடுங்க. விடுங்க. என் தங்கச்சி த்ரிஷாக்கு நியாயம் வேணும் சார். அவளை ரேப் பண்ணிருக்காங்க. ஏன் நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க? இத பாருங்க சந்தியா, த்ரிஷாவை யாரோ ரேப் பண்ணிட்டாங்கன்னு நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா எங்களுக்கு
கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண எந்த ப்ரூஃபும் இல்ல, எவிடன்ஸும் இல்ல. நீங்க எவிடன்ஸ மறைக்கிறீங்க சார். நீங்க ஏதோ கண்டிப்பா பெரிய மனுஷனை காப்பாத்த முயற்சி பண்றீங்க. அன்னைக்கு ஹோட்டல்ல அவன் தான் அவளை ரேப் பண்ணிருக்கணும். சந்தியா, இன்னைக்கு இவ்வளவு தெளிவா வந்து பேசுறீங்கல்ல, இந்த மாதிரி பேச வேண்டிய நேரம் எது தெரியுமா? த்ரிஷாக்கு இந்த சம்பவம் நடந்த உடனே ஸ்டேஷன்ல வந்து கேள்வி கேட்டிருக்கணும். என்ன அமைதியா இருக்க வச்சுட்டாங்க சார். நான் முதல்ல போன அந்த போலீஸ் ஸ்டேஷனோட ஆபீசர்ஸ், அதுக்கப்புறம் என்னோட அப்பா. சார், ஒருவேளை என் தங்கச்சி த்ரிஷாக்கு நியாயம் கிடைக்கலன்னா நானும் சூசைட் பண்ணிப்பேன். ஃபேன்ல தூக்கு போட்டு தொங்குவேன். நான் உண்மைதான் சொல்றேன் சார். நான் செத்துருவேன் சார். எங்க 2 பேருடைய ஆவியும் உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும் சார். நீங்க நிம்மதியா தூங்கவே முடியாது சார். எப்போ நிம்மதியா இருக்க முடியாது. எப்போ முடியாது. எப்போ தூங்க முடியாது. தூங்க முடியாது. நிம்மதியா தூங்க முடியாது. நிம்மதியா தூங்க முடியாது. நேத்து சாயந்தரம் முகர்ஜி நகர்ல உங்க பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. நேத்து வரைக்கும் நிலைமை மோசமா இருந்திருக்கு. இப்பதான் நினைவு திரும்பி இருக்கு. சார், ஒரு குட் நியூஸ். 8வது கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு சார். த்ரிஷாவுடைய லேப்டாப்பா? எஸ் சார். ஜாக்கிரோட கால் ரெக்கார்ட்ஸ்ல தெரிய வந்துச்சு. அவன் அந்த லேப்டாப்பை 7ஆம் தேதி ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்புக்கு வித்திருக்கான் சார். நம்ம டீம் அந்த லேப்டாப்பை ஷாப்ல இருந்து ரெக்கவர் பண்ணிட்டாங்க. ஒத்துக்கிறேன் சார், நான் தான் அந்த லேப்டாப்பை வித்தேன். ஆனா த்ரிஷா மேடம் நான் ஒன்றும் பண்ணல சார். லேப்டாப் எப்படி உங்ககிட்ட வந்தது? அன்னைக்கு நான் த்ரிஷா மேடம் வண்டியில இருந்து இறக்கி விட்டதுக்கு அப்புறம் அவங்க லேப்டாப் பேக்கை என் வண்டியிலேயே மறந்துட்டாங்க சார். அவங்கள இறக்கி விட்ட இடத்துலயே திரும்ப கொடுக்கலான்னு நான் போனேன் சார். அப்போ அந்த மேடம் கூட இன்னொரு பொண்ணு இருந்தாங்க. அவங்க அழுதுகிட்டு இருந்தாங்க சார். எனக்கு தைரியமே வரல. அதான் பயத்துல கொடுக்கல. அதுக்கப்புறம் அந்த லேப்டாப் என்கிட்டயே தான் கொஞ்ச நாள் இருந்தது. ஒரு சமயம் எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. அதான் அந்த லேப்டாப்பை வித்துட்டேன். அவனை நல்லா விசாரிங்க. கணேஷ் சார், த்ரிஷா லேப்டாப்ல ஏதாவது கிடைச்சதா? இப்போ வரைக்கும் எதுவும் கிடைக்கல சார். ஹலோ ஆதில் சார், நான் முகர்ஜி நகர் ஸ்டேஷன்ல இருந்து அமிதா கோயல் எஸ்ஐ பேசுறேன். ஒரு கேஸ் விஷயமா நான் உங்ககிட்ட உடனே பேசணும் சார். 21 மார்ச் இந்த பொண்ணு மாலத்திக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு உங்க ஸ்டேஷனுக்கு தான் கால் பண்ணிருக்கா. கால் ரிசீவ் ஆகி 3 செகண்ட்லயே அவ காலை வச்சிட்டா. என்ன சொல்ல வரீங்க அமிர்தா? சார், 21 மார்ச் இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இறந்து போயிட்டா. சாகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவளை யாரோ மொலாஸ் பண்ணதா அவங்க அப்பா கிட்ட சொல்லிருக்கா சார். இவளோட கிளாஸ்மேட் மானஸ், இவனும் அதே நாள் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்கான் சார். எனக்கு ஒரு விஷயம் புரியல. இந்த மாலத்தி இறக்கிறதுக்கு முன்னாடி எதுக்காக உங்க ஸ்டேஷனுக்கு கால் பண்ணா? மாலத்தி அப்புறம் மானஸோட ஹிட் அண்ட் ரன் கேஸ் ரகசியம் நிறைஞ்சிருந்தது. ஆனா மாலத்தியோட போன்ல இருந்து ஜவார் நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவ கடைசியா பண்ண போன் கால் போலீஸை குழப்பி விடுறதுக்கான ஒரு பிளானா. ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜவார் நகர் போலீஸ் மாலத்தியோட அப்பாவை போய் சந்திச்சாங்க. சாகிறதுக்கு முன்னாடி உங்க பொண்ணு யாராவது மாலஸ் பண்றாங்கன்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? இல்ல சார். ஆனா அன்னைக்கு நடந்தது. அப்பா சொல்லுமா. சந்திரனா? சந்திரனா? சந்திரன் பேர் உள்ளவன் தான் இப்படி பண்ணானா? சொல்லுமா. அவ சந்திரன் சொல்லி கழுத்தை சுத்தி காட்டினா சார். அவன் என்ன சொல்ல வந்தான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சார். இந்த விபத்துக்கு முன்னாடி உங்க பொண்ணு மாலதி அப்புறம் அவன் ஃப்ரெண்டு மானஸ், அவங்க 2 பேர் போனும் அடிக்கடி முகர்ஜி நகர்ல ஆக்டிவாக இருந்திருக்கு. அவங்க முகர்ஜி நகருக்கு எதுக்காக போனாங்கன்னு தெரியுமா? இல்ல சார், எனக்கு தெரியாது. இந்த பசில் சால்வ் ஆகிற மாதிரியே தெரியலையே. இந்த மாலதி சாகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டேஷனுக்கு எதுக்கு கால் பண்ணா? ஒரு விஷயம் சார், நான் முகர்ஜி நகர்ல இன்வெஸ்டிகேட் பண்ண போயிருந்தேன். அதே ஏரியால தான் மாலத்தியோட ஃபோன் ஆக்டிவா இருந்திருக்கு. அங்க ஸ்பெஷலா எதுவும் தெரிய வரல. ஆனா அங்க ஒரு லாட்ஜ் இருக்கு சார். அந்த லாட்ஜோட பேரு புஷ்கர் பிளாசா சார். த்ரிஷாவோட கேஸ்ல பிளாசான்னு பேர் வந்துச்சு. அப்புறம் இந்த புஷ்கர் பிளாசா சம்தா நகர்ல இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு சார். அங்கிருந்து த்ரிஷா கேப் ஹையர் பண்ணிருக்கா சார். நம்மளுடைய இன்வெஸ்டிகேஷன் படி பார்த்தோம்னா சம்தா நகர்ல இருந்து முகேஷ் நகர் வரைக்கும் இடையில எந்த பிளாசா ஹோட்டலும் இல்லை. ஆனா புஷ்கர் பிளாசா இருக்கு. அப்ப த்ரிஷா சந்தியா கிட்ட எந்த பிளாசா ஹோட்டலை பத்தி சொன்னாலோ அந்த ஹோட்டல் ஒருவேளை இந்த புஷ்கர் பிளாசாவா இருக்குமோ? சார், மார்ச் 1 இங்க எந்த பார்ட்டியும் நடக்கல சார். இங்க எல்லாமே ரூம்ஸ் தான். பார்ட்டி ஹால்னு தனியா எதுவுமே கிடையாது சார். ஒருவேளை த்ரிஷா ஏதாவது ரூம்ல இருந்திருக்கலாம். இந்த பொண்ணோட பேர் த்ரிஷா. இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை இங்க பாத்திருக்கீங்களா? நோ சார்.
ஃபர்ஸ்ட் மார்ச் இங்க இருந்தவங்களுடைய டீடைல்ஸ் எனக்கு வேணும். அதோட அன்னைக்கான சிசிடிவி ஃபுட்டேஜும் பார்க்கணும். பட் சார் எங்களோட சிசிடிவி ஹார்ட் டிஸ்க் ஸ்டோரேஜ் 10 நாள்லயே ஃபுல் ஆயிடும் சார். ஸோ நியூ ஃபுட்டேஜ்க்காக பழசையெல்லாம் நாங்கள் டெலீட் பண்ணிடுவோம் சார். அந்த டீடைல்ஸ்ல இருக்கிறவங்களோட பேக்ரவுண்டை செக் பண்ணுங்க. அதுல த்ரிஷாவோட யாராவது கனெக்டடானு பாருங்க. சார் புஷ்கர் பிளாசா லாட்ஜில் சஸ்பிஷியஸாக எதுவும் கிடைக்கல சார். அதோட த்ரிஷாவுடைய லேப்டாப்லயும் எதுவும் கிடைக்கல. அந்த முகர்ஜி நகர் மாலதி மானஸ் கேஸ்ல ஏதாவது அப்டேட்? நோ சார். அவங்க கால் ரெக்கார்ட்ஸில் எதுவும் கிடைக்கல. அவங்களை இடிச்சிட்டு போன டெம்போவை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியல. கணேஷ், ஃபர்ஸ்ட் மார்ச் த்ரிஷா முகர்ஜி நகர் போயிருக்கான்னு வச்சுப்போம். அதை கிளியரா தெரிஞ்சுக்க நம்மகிட்ட ஒரு வழி இருக்கு. டம் டேட்டாவை எடுங்க. ஏதாவது க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். நிறைய பேர் இருக்காங்க சார். அந்த பொண்ணு உயிரோட இருந்திருந்தா அடையாளம் கண்டுபிடிக்க ஈஸியா இருந்திருக்கு சார். இதுக்கும் ஒரு வழி இருக்கு. நம்ம கான்ஸ்டபிள் ரூபா இருக்காங்கல்ல, அவங்க ரீசெண்டா ஜாயின் பண்ணாங்க. அவங்களே இந்த ரேண்டம் கேஸோட விக்டமா மாத்தி எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு பார்ப்போம். நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்கோம்ல, இவங்கள யாராவது குற்றவாளினா விக்டிமை பார்க்கும்போது நிச்சயம் பயப்படுவாங்க, அன்கம்ஃபர்டபுள் ஆவாங்க. பிஹேவியரை வச்சு, பாடி லாங்குவேஜை வச்சு அவங்கள பிடிச்சிடலாம். சீக்கிரமா இதுக்காக ரெடி பண்ண. அவ சந்திரன் சொல்லி கழுத்தை காட்டினா சார். அவ சொன்னது எனக்கு ஒண்ணுமே புரியல சார். ரொம்ப குழப்பமா இருந்தது. அந்த செக் ஷர்ட் ஆளை தூக்கிட்டு வா. உன் பேர் என்ன? சத்யேந்திரன் சார். அந்த பொண்ணு உங்களை அடையாளம் காட்டல, அதுக்கு அர்த்தம் நீங்க குற்றவாளி இல்லை. என்கிட்ட இன்னொரு போட்டோ இருக்கு, அது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். இவங்களை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை சார், எனக்கு அடையாளம் தெரியல. சரி, நீ போலாம். இவன் ஜாதகத்தை எடுங்க. ஹலோ 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 சார். எந்த சத்யேந்தர் மேலே உங்களுக்கு டவுட் இருந்துச்சோ அவன் ஃபோனை நான் சர்வைலன்ஸில் போட்டிருந்தேன். அவன் 2 பேருக்கு கால் பண்ணா சார். அவங்க 2 பேரும் யாரு? சார் நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். அந்த மாலத்தியோட பாய் ஃப்ரெண்ட் எங்க ஃபிளாட்ல தான் குடியிருந்தா. அன்னைக்கு மாலத்தியும் அவன் பாய் ஃப்ரெண்டும் எங்க மொட்டை மாடிக்கு வந்தாங்க சார். வேலண்டைன் டே கொண்டாடுறதுக்காக. அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது அதை நான் பார்த்துட்டேன் சார். அவங்க 2 பேரையும் அவங்க வீடியோவை நான் வைரல் பண்ணிடுவேன்னு மிரட்டினேன் சார். அவங்க 2 பேரையும் நான் மனிஷோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு புஷ்கர் பிளாசாவுக்கு கூட்டு வந்தேன் சார். நாங்க 4 பேர் சேர்ந்து அவ கூட வேலண்டைன்ஸ் டே கொண்டாடணும் சார். 4 பேர்? அந்த 4வது ஆள் யாரு? ஃப்ரெண்ட்ஸுங்க நாங்கள் 4 பேரோட பழக்க வழக்கம் ஆரம்பத்துலேருந்தே வித்தியாசமாக தான் இருக்கும். சிகரெட் பிடிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து நாங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்போம். சார், அந்த மாலதி மாதிரி பொண்ணுங்களை நாங்கள் தேடிக்கிட்டு இருந்தோம். இந்த த்ரிஷாவோ பைத்தியம் மாதிரி என்னை லவ் பண்ணிட்டு இருந்தா. ஆனால் அவன் மேலே கை வைக்க கூட அவள் விட்டதில்லை. அதனால தான் அவளை கட்டாயப்படுத்தி நான் என் காரியத்தை சாதிக்கணும்னு நினச்சேன். அவளை அடைஞ்சிடணும்னு நினச்சேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணியிருக்கோம்ல. இன்னைக்கு உன்னோட ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கும், என் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப். சார், அன்னைக்கு நான் அவளை மனுஷோட புஷ்கர் பிளாசாக்கு கூட்டிட்டு போனேன். அட, எவ்வளோ சூப்பரா இருக்கு. குணால், அவன் என்ன பண்ணான்னு பாத்தியா? அவனை கை நீட்டி அடிச்சியா என்ன? அவன் தான் என்னோட கையை பிடிச்சி. என் ஃப்ரெண்டை நீ எப்படி கை நீட்டி அடிப்ப? டேய், இவளை எழுதிட்டு போங்கடா. அண்ணா, இப்போ இவள் என்ன பண்றது? ஒரு வேலை யார்கிட்டயாவது சொல்லிட்டானா?
ஏய், அவ அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டா. இதை பத்தி அவ வாயை திறக்க கூட மாட்டா. அட என்னப்பா இது முழுசா கிழிஞ்சு போச்சு. வெயிட், நான் ஏற்பாடு பண்றேன். அப்புறம் நாங்கள் த்ரிஷாவை அங்கேருந்து கூட்டிட்டு போய் சப்தா நகரில் விட்டுட்டோம். இந்த பொடி, நான் கேப் புக் பண்ணிட்டேன். பொறுமையா வீட்டுக்கு போய் சேரு, டென்ஷன் ஆகாத. இதை பொடி, கேப்காரன் வந்துருவான். இங்க பாரு, நமக்குள்ள எல்லாமே அப்படியே தான் இருக்கும், எதுவும் மாறல. என்னை லவ் பண்ணி நீ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு மட்டும் யோசிச்சிடாத. உனக்கு எப்போ என்ன தேவைனாலும் நான் அதை கண்டிப்பா செய்வேன், புரியுதா? ஜாக்கிரதை, நீ பொறுமையா வீட்டுக்கு போ. வாங்கடா டேய். சார், வீட்டு ஆளுங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருமோன்னு எனக்கு பயமா இருந்தது. அதனால தான் நான் உங்க ஃபேமிலி டாக்டர்கிட்ட ரேப்பை மறைக்க சொல்லி நீ தான் சொன்னியா? மாலத்தியும் மானசியும் நீங்க தான் கொன்னீங்களா? அவங்க 2 பேரால எங்களுக்கு பிரச்சனை வர மாதிரி இருந்தது சார். எப்போ த்ரிஷாவோட சூசைட் நியூஸ் மீடியால தெரிய ஆரம்பிச்சதோ மாலத்திக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க பிளாசா ஹோட்டல்ல சந்தேகப்படுறீங்கன்னு. எப்ப வேணாலும் அவ வாயை திறக்கிற மாதிரி இருந்தா. அதனால தான் நான் அவளை டெம்போ ஏற்றி கொன்னுட்டேன். அவளோட பாய் ஃப்ரெண்ட் மானசியும் விட்டு வைக்க வேண்டான்னு முடிவு பண்ணோம். அதனால அவனையும் நாங்கள் கொலை பண்ணிட்டோம் சார். ஆனா த்ரிஷா கூட சொல்லியிருக்க முடியும்ல, அவளையே நீ கொல்லல? சார், அவ ஷாக்ல இருந்தா சார். அவ இந்த விஷயத்தை வெளியில சொல்லுவான்னு எனக்கு தோணல. நீ அந்த பொண்ணுகிட்ட இவ்வளவு மோசமா நடந்திருக்க, அவ வாழ்க்கையை நாசம் பண்ணிருக்க. விஷயம் என்னாச்சுன்னா, அவ சூசைட் பண்ணிக்கிட்டா. ஆனா சூசைட் பண்ணிக்கும் போது கூட சூசைட் நோட்ல அவ உன்னை பத்தி எதுவும் சொல்லல. ஏன் உன் பேரை கூட அதுல மென்ஷன் பண்ணல? ஏன்? ஏன்னா த்ரிஷா என்ன உண்மையா லவ் பண்ணா. அப்போ நீ நம்பிக்கை, எமோஷன், இது ரெண்டுமே க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட தான் இருக்கும். ஆனா நம்மளை காயப்படுத்துற குற்றவாளி தன்னோட கண்களை திறந்து முதலா அந்த எமோஷனையும் வலியையும் உணர்ந்தாகணும். குற்றங்களை மறைக்கிறது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி, அது தினமும் கொஞ்சம் கொஞ்சமா கொல்லும். அப்படிப்பட்ட தப்போட விளைவு தான் த்ரிஷாவோட சூசைடுக்கான காரணம். அப்படி வாயை மூடிக்கிட்டு இருந்ததுக்கான விளைவு தான் மாலத்தி அனுபவிச்சுக்கிட்டு இருந்தா. மௌனத்துக்கும் அந்த தவிப்புக்கும் ஒரு குரல் நிச்சயம் தேவை. இந்த உலகமே வெறுத்து போச்சுன்னு நமக்கு பல சமயங்கள்ல தோணும். ஆனா உண்மை என்னன்னா, நாம போராடினாதான் உலகம் நம்ம கூட இருக்கும். இதோட அனுப் சோனியான நான் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். திரும்பவும் கிரைம் பெட்ரோலோட புது கேஸோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்களும் உங்க குடும்பமும் பாதுகாப்பா இருங்க, எச்சரிக்கையா இருங்க, பாதுகாப்பா இருங்க. கிரைம் பெட்ரோல் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஜெய் ஹிந்த். For more updates, subscribe to our channel. Click the show links and enjoy watching the videos.